ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. திருச்சி லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். திருச்சி லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய லீமா ரோஸ் அவர் சந்தித்த முதல் தேர்தலில் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ராஜ்குமாரன், லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சட்டமன்றத்தில் ஒரு மாமியாரும் ஒரு மருமகனும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் தகவல்கள் என்ன? இதில் பொறுத்தவரை 2001க்கு பிறகு 2001 முதல் இதுவரை அசைக்க முடியாத திமுகவினுடைய கோட்டையாக இருந்த அமைச்சர் KN நேருவினுடைய சொந்த தொகுதியிலே ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அதிமுகவை வெற்றி பெற செய்திருக்கின்றார் லீமா ரோஸ் மார்டின். அவருடைய குடும்பத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 கட்சிகளில் இருக்கின்றார்கள். மகன் ஒரு கட்சியில் இருக்கின்றார். மருமகன் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே அவரும் அவருடைய மருமகனும் தமிழக சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றார்கள். லால்குடி தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட்டார். தொடர்ந்து காலை முதலே 2 பேருக்கும் இடையிலே முன்னணி நிலவரங்கள் மாறி மாறி அமைந்து வந்தன. இறுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கின்றார். லால்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக லீமா ரோஸ் மார்டின் தேர்வாகி இருக்கின்றார். 2வது இடத்திற்கு கூப்பா கிருஷ்ணன் தள்ளப்பட்டிருக்கின்றார். அதிமுகவிலே அமைச்சராக இருந்தவர், நீண்ட அனுபவம் கொண்டவர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்க கூடும். எனவே இந்த முன்னணி நிலவரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து மாறி மாறி வந்தது. ஆனால் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் இப்பொழுது அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த ஒரே தொகுதியும் லீமா ரோஸ் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய லால்குடி சட்டப்பேரவை தொகுதி. 9 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே கடந்த முறை 9 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை பல தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் கைப்பற்றி இருக்கின்றார்கள். கடந்த முறை ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாத திமுக இந்த முறை திருச்சிராப்பள்ளியிலே லால்குடி சட்டப்பேரவை தொகுதியை மட்டும் வெற்றி பெற்றிருக்கின்றது. அங்கே 2001 முதல் சவுந்தரபாண்டியன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தார். அமைச்சர் நேருவினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நேரு தரப்பிற்கும் அவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே 2001க்கு பிறகு முதல் முறையாக ஒரு வேட்பாளர் மாற்றத்தை திமுக அந்த தொகுதியிலே செய்திருந்தது. பாரிவள்ளல் என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இப்பொழுது பாரிவள்ளல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். திமுகவினுடைய முக்கியமான கோட்டையாக இருந்த அமைச்சர் நேருவினுடைய சொந்த தொகுதியாக இருந்த லால்குடி தொகுதியை தற்பொழுது கைப்பற்றி இருக்கின்றது. மாவட்டம் குளித்தலை தொகுதியில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தன்னை அடுத்து வந்த வேட்பாளரை விட 600 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். குளித்தலை தொகுதியை திமுக மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் குளித்தலை தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கட்சியின் சார்பில் களம் கண்ட சூரியனூர் சந்திரன் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.